இதற்கு முன்பு போர் நடக்கும்போதே நாங்கள் நினச்சா எப்போ வேணாலும் ஈரானிய தலைவர் அயத்தல்லா காமேனியை எங்களால் தீர்த்து கட்ட முடியும், நாங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் இதுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஈரானுடைய படை தளபதி ஒருவரை அமெரிக்கா ட்ரோன் அனுப்பி கொலை செய்தது. இப்போ ஒரு நாடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக அந்த நாட்டை தாக்கலாம், அந்த நாட்டை அழிக்கலாம், அந்த நாட்டு தலைவரை கொலை செய்யலான்னா உலகத்திலேயே அதற்கு தகுதி படைத்த முதல் நாடு அமெரிக்கா தான். எனவே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அணு ஆயுதங்களை அமெரிக்கா தான் குவித்து வைத்திருக்கு. பக்கத்தில் ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த குழந்தைகள் 2-3 வகுப்பறைகளில் இருந்த எல்லா பெண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் பக்கம் தாங்கள் நிற்பதாக காட்டிக் கொள்ளுவதற்கு இந்திய அரசுகள் பயந்த ஒரு காலம் இருந்துச்சு. இந்திய சீன எல்லை போரின் போது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டுச்சு. இஸ்ரேல் ஆயுதங்கள் கொடுக்க முன் வந்துச்சு. அமெரிக்கா சொல்லி நாங்கள் வாங்கிக்கிறோன்னார். ஆனால் நேரு ஒரு வேண்டுகோள் வச்சார், கப்பலில் கொடி பறக்காமல் கொண்டுட்டு வாங்கன்னார். இஸ்ரேலிய கொடியோட ஒரு ஆயுதம் எங்களுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு கெட்ட பேர், உலகத்தில் உள்நாட்டிலையும் மக்கள்கிட்ட கெட்ட பேருன்னு சொல்லி. அதாவதுங்க இப்போ அவங்க இந்த எண்ணெய்ங்கிறது அமெரிக்காவிலேருந்து வரல, திருட்டு எண்ணெய். இது வெனிசுவேலாவில் திருடினதை இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது திருட்டு பொருளை எடுத்து திருடனுக்கு விற்கிறது. இது எல்லாமே அயோக்கியத்தனம். இப்போ இவங்க மோடிக்கோ நெட்டன்யாகுவுக்கோ அல்லது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புக்கோ இதை பற்றி கவலையே இல்லை. உலகமே அழிந்தாலும் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த நிலை இருக்காது. ஏற்கனவே ட்ரம்ப்பு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதுனுடைய அடையாளம் தான் நியூயார்க்கில் ஒரு மேயர் பதவிக்கான தேர்தலில் ட்ரம்ப்பினுடைய கட்சி வேட்பாளர் 3வது இடத்துக்கு வர்றார். முதலிடத்துக்கு வெற்றி பெற ஒரு வெள்ளைக்காரர் கூட இல்லை, ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜொரான் முர்தானிங்கிறவர். அவர் நம்ம இந்த ஃபயர் படம் எடுத்தாங்கல்ல மீரா நாயர், அவங்க பையன், அவங்க கணவர் ஒரு இஸ்லாமியர் பொழுது என்ன அவங்க எப்படி கொள்ளையடிச்சு போடுவோம். அப்போ ஒருவேளை இவரை மதுரோவை பிடிச்சிட்டு போன மாதிரி மோடியை பிடிச்சிட்டு போயிடுவானோ, அதுக்காக மோடி பயப்படுறாரோ, அதுக்காக அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணுமா? ஒரு சின்னஞ்சிறு வியட்நாம் எத்தனை ஆண்டுகள் அமெரிக்காவை எதிர்த்து போட்டியிட்டு போரிட்டு வெற்றி பெற்றது. ஏன் முடியாது? நிச்சயமாக முடியும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ சனிக்கிழமை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் இறந்திருக்கிறாரு. முதல்ல இந்த விடயத்தை எப்படி பார்க்கலாம்? இன்னொரு பக்கம் அமெரிக்கா கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் களமிறங்கியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ திடீர்னு இந்த போர் வருவதற்கான காரணம் என்ன? அதாவது நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. சரி, அதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. ஜெனீவா ஒப்பந்தங்கள், பல ஒப்பந்தங்கள் இருக்கு. சரி, மீறி போருங்கிற நிலை வந்துவிட்டால் அந்த போர் நடத்துவதற்கான நெறிமுறைகள், இப்போ நம்ம ஊரில் தர்மம்பாங்க, போருக்குரிய தர்மங்கள், அறநெறி, நல்ல தமிழில் நம்ம சொல்லணும், போருக்குரிய அறம் இருக்கு. இப்போ எந்த போருக்குரிய அறநெறியின் படியும் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போரில் அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை ஒழித்து கட்டுவதுன்னு ஒன்று இல்லை. அப்படி ஒரு வழிமுறை இல்லை. இப்போ 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. இங்கிலாந்தினுடைய தலைவர் சர்ச்சிலை ஒழித்து கட்டுவதற்காக ஜெர்மனி ஒரு படை அனுப்புறதோ, ஹிட்லரை தீர்த்து கட்டுவதற்காக ஸ்டாலின் ஒரு படை அனுப்பினார், அப்படிலாம் எதுவுமே இல்லை.
போர்க்களத்தில் ஆயுதபாணிகளாக இருக்கக்கூடிய படை வீரர்கள் மோதுவார்கள். இப்போ அந்த காலத்து போரில் மன்னர்கள் நேரடியாக களத்திற்கு போய் சண்டை போடுறதெல்லாம் உண்டு. இப்போ இங்கே அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே. இப்போ நெட்டன்யாகு என்ன இஸ்ரேலுடைய இராணுவத்தில் போய் அவர் போய் சண்டை போட்டுட்ருக்காரு? சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த சீருடையெல்லாம் அணிந்து ஊக்கப்படுத்துவாங்களே தவிர அப்படி இல்லை. அதனால் எந்த விதமான போர் நெறிமுறைகளுக்கும் உட்பட்டதல்ல. அந்த கொலையை செய்தது மட்டுமல்ல, நாங்கள் அந்த கொலையை செய்தோம், நாங்கள் வெற்றிகரமாக செய்தோம். இதற்கு முன்பு போர் நடக்கும்போதே நாங்கள் நினச்சா எப்போ வேணாலும் ஈரானிய தலைவர் அயத்தல்லா காமேனியை எங்களால் தீர்த்து கட்ட முடியும், நாங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் இதுக்கு முன்பே சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரானுடைய படை தளபதி ஒருவரை அமெரிக்கா ட்ரோன் அனுப்பி கொலை செய்தது. இவங்க படைத்தளபதிகள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் இவங்களை கொலை செய்கிறது மட்டுமல்ல, அந்த நாட்டு அறிவியலாளர்களை கொலை செஞ்சாங்க. அணு விஞ்ஞானிகள், ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை அவர்கள் குடியிருக்கிற வீட்டில் அந்த அடுக்ககத்தில் சரியாக அந்த இடங்களை குறிவைத்து கொலை செய்து அதை ஒரு சாதனையாக அறிவித்தார்கள். ஆனால் அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, அதை நாங்கள் சொல்லியும் மீறி பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்லை. இப்போ ஒரு நாடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக அந்த நாட்டை தாக்கலாம், அந்த நாட்டை அழிக்கலாம், அந்த நாட்டு தலைவரை கொலை செய்யலான்னா உலகத்திலேயே அதற்கு தகுதி படைத்த முதல் நாடு அமெரிக்கா தான். எனவே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அணு ஆயுதங்களை அமெரிக்கா தான் குவித்து வைத்திருக்கு. அவங்கள்ட்ட ஏராளமான அணுகுண்டுகள் ஆயிரக்கணக்காக இருக்கு. இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வரலாற்றில் அணுகுண்டை பயன்படுத்தி போர் நடத்தி இருக்கிற ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தான். 45 ஹிரோஷிமா நாகசாமியில் அவங்க குண்டு போட்டாங்க. எனவே அணுகுண்டுக்காக ஒரு நாட்டை தாக்கலான்னு அதுதான். ஆனால் ஈரான் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் அணு சோதனை நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அணுகுண்டு என்ற ஒரு பேரழிவு ஆயுதத்தை செய்வது இஸ்லாத்துக்கு புறம்பானது, எனவே நாங்கள் அணு ஆயுதம் செய்யவில்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கடந்த ஆண்டு அமெரிக்கா பங்கர் பஸ்டர் அப்படின்னு ஒரு பாமை நேரடியாக ஈரான் எங்கே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்களோ அதை நோக்கி தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டாங்க. அணு ஆயுதம் தயாரிக்கிற இடம் என்று இதுவரை அவங்க அப்படி நிரூபிக்கலாம் இல்லை. அந்த இடங்களில் இந்த அணுக்கரு வெடிப்பு சோதனைகள் நடத்தப்படுது. இப்போ அணுக்கரு வெடிப்பு சோதனைகள்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் இங்கே கூடங்குளத்தில் கூட நடக்குது. ஏன்னா மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் அதே நடைமுறை தான். எனவே ஒரு அமைதி வழியில் அணு ஆயுதத்தை, அணு ஆற்றலை பயன்படுத்துவதற்கு பாருங்கள், அந்த அணு ஆற்றலை பயன்படுத்துவதற்கான கூடங்கள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த கட்டம் அது ஆயுதம் செஞ்சிடலாம். என்ரிச் பண்ணுறது, யுரேனியத்தை என்ரிச் பண்ணியாச்சுன்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு தான் அணுகுண்டுகள் தயாரிக்கப்படும். அந்த இடத்த நாங்கள் குறி வச்சு தாக்குறோன்னு சொல்லி தாக்குனாங்க. ஆனால் உண்மையில் அந்த தாக்குதல் வெற்றி பெறலை. அது பங்கர் பஸ்டர்ஸ்ன்னு சொல்லி பல 100 மீட்டர்கள் உள்ளே போய் பூமிக்கு அடியில் போய் அங்கே போய் வெடித்து தகர்க்கிறதுக்கான ஏற்பாடுகள். ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவங்க அங்கே இருந்த கருவிகள் மற்றதெல்லாம் அந்த அகற்றிட்டாங்கங்கிறது சான்றுகளோடு தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய தோல்வி. அது இப்போ மீண்டும் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முதல் நாள் வரைக்கும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் முன்னுக்கு நின்று செய்யக்கூடிய நாடுகள் காத்தர் போன்ற நாடுகள். காத்தர் தான் ஏற்கனவே கூட இந்த காசா முனை தொடர்பாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க தான் நடத்தினாங்க. அதே காத்தர் அந்த நாட்டினுடைய அயலுறவுத்துறையை அறிவிக்கிறாரு, நம்ம உடன்பாடு நெருங்கிடுச்சு. என்ன உடன்பாடு? அவங்களுடைய அணு ஆய்வு நிலையங்களை, அணு ஆராய்ச்சி நிலையங்களை இந்த பன்னாட்டு அணு விசை முகமை அந்த அதிகாரிகள் போய் பார்வையிடுறது. இவங்க அணு ஆயுதம் செய்கிறாங்களா இதை கொண்டு என்றெல்லாம் பார்வையிடுறது. அதுக்கு ஈரான் ஒத்துக்கொள்ளுது. அதனால் இந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னு சொல்கிறாங்க.
உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வை நெருங்கி இருக்கிற நேரத்தில் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பேச வேண்டி இருக்கலாம். முறையான ஆய்வு பண்ண வரும்போது ஈரான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல தானே? எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல? அங்க அணு ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறாங்களா அப்படின்னு அந்த அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தும் போது அது ஏற்கனவே அவங்க வந்து சொன்னதுக்கு இப்போ அதுக்கு தான் மீண்டும் பேச்சுவார்த்தையும் அதுக்கு தான் இப்போ ஒப்பந்தத்தை நெருங்கி இருக்கிறதா காத்தர் சொல்லுது. சரி, ஈரானிய அயலுறவுத்துறை அமைச்சரும் இந்த பிரச்சனை சுமூகமாக முடிய போகுதுன்னு சொல்றார். ஆனால் இந்த சுமூகமாக தீர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல அக்கறையுள்ள ஒரு சக்தி இந்த போரை தொடங்கிடுச்சு, அமெரிக்கா. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு, எனவே ஈரான் மீதான பகைமை அமெரிக்காவுக்கு குறைந்து இந்த தொடர்ச்சியான மோதல் நீடிக்காமல் போனால் இஸ்ரேலுக்கு அது பாதகம்னு அவங்க நினைக்கிறாங்க. எனவே இஸ்ரேல் இந்த போரை விரும்பினுச்சு. எனவே ஈரான் மீதான தாக்குதலை அவங்க அமெரிக்காவோட சேர்ந்து தொடங்கிட்டாங்க. அல்லது அமெரிக்காவுக்கும் தேவைப்பட்டிருக்கலாம். அந்த சக்திகள் எல்லா அரசுலையும் 2 விதமான சக்திகள் இருக்காங்கல்ல, போர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, போர் நடத்தணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இது அமெரிக்கா வந்து இவ்வளவு தீவிரமாக இந்த போரை நடத்துவதற்கான காரணம் என்ன? வெளி உலகத்துக்கு அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து தாக்குதல் மேற்கொள்கிறோம், நாங்கள் அச்சுறுத்தல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் அமெரிக்கா மீது என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா வந்து சுரண்ட பார்க்குது. இப்போ ஈரான் வந்து பலவீனமா இருக்கு, பொருளாதார ரீதியாகவும் சரி, அங்க போராட்டங்கள் வந்து வெடிக்குது, இதை வந்து பயன்படுத்தி அங்க நம்ம வந்து இந்த மாதிரியான புரட்சி வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற சில விமர்சனங்கள் இருக்குல்ல, எது உண்மை? போரில் 2 வகையான நோக்கங்கள் இருக்கு. ஒன்று, உடனுக்குடன் சிலவற்றை சாதித்துக் கொள்வது, அது டாக்டிக்கல் கெயின்ஸ். அப்படி செயல் சார்ந்த உத்தி சார்ந்த சில நடைமுறைகள். அதில் பார்க்கும்போது பாலத்தீன மக்களுக்கு ஆதரவாக ஈரான் இருக்கு, ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் அந்த ஏமனிலிருந்து இறங்கக்கூடிய ஹூத்திஸ்க்கும் இது ஆதரவாக இருக்கு. எனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்கிறாங்க, எதிர்ப்பு இயக்க முன்னணி, அதை பலவீனப்படுத்தணும்னா ஈரானை கட்டுப்படுத்தணும், பலவீனப்படுத்தணும். அதன் மூலமாக காசாவில் போர் முடிந்திருக்கே தவிர முழுக்க அது பாலத்தீன மக்களின் கைக்கு போயிடலை. அந்த மக்கள் இப்போதும் பட்டினி கிடக்கிறாங்க, இப்போதும் அந்த முற்றுகை தொடருது. இந்த சூழலிலும் கூட அவங்க ரம்ஜான் விரதமெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு ஈரானிடமிருந்து கிடைக்கிற உதவியை நிறுத்தி அவங்கள அடியோடு பணிய வைக்கிறது இது உடனடி நோக்கம். நீண்டகால நோக்கம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அதுதான் சீனா. ஏன்னா அமெரிக்கா ஒரு வல்லரசுன்னா அதுக்கு இணையாக இன்றைக்கி உலகத்தில் இன்னொரு வல்லரசாக இராணுவத்துறை இல்லைனாலும் பொருளியல் துறையில் வளர்ந்து இருக்கிற ஒரு வல்லரசு சீனா தான். அமெரிக்க டாலருக்கு அது அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ வெனிசுவேலா மேலே அவங்களுக்கு வந்த முக்கியமான பகைமையே என்னன்னா, சீனாவினுடைய நாணயத்தை வாங்கி கொண்டு சீனாவுக்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க, டாலரினுடைய மதிப்பு அதனால் அடிபட்டு போகுது. அப்போ எண்ணெய் வளமுள்ள ஒரு வெனிசுவேலாவை சீனாவோடு இருக்கிற உறவை துண்டிப்பது தான் முக்கியமான நோக்கமாக கொண்டு தான் மதுராவை பிடிச்சிக்கிட்டு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதே போல் இங்கே ஈரான் இன்னொரு எண்ணெய் வளம் உள்ள நாடு, அது சீனாவோடு நெருக்கமாக நட்பு கொண்டிருக்குது அமெரிக்காவை எதிர்க்கிற விஷயத்தில். எனவே சீனாவை குறிவைத்து, சீனாவை முற்றுகையிட்டு, சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு ஈரானுடைய சக்தியை, ஈரானுடைய அதிகாரத்தை அழிக்கணும். இதுதான் முக்கியமான அவங்களுக்கு நீண்டகால நோக்கம். ஒரு பொருளியல் வல்லரசாக சீன போட்டியை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் அவங்க இந்த போரை நடத்துகிறாங்க. எனவே 2 நோக்கங்களும் அதில் இருக்குது, 2 நோக்கங்களுமே அதில் அடங்கி இருக்குது. இஸ்ரேலுக்கு அதற்குரிய நோக்கங்கள் இருக்குது. அவங்க அகன்ற இஸ்ரேல் நம்பிக்கை கொண்டவங்க. மோடி வந்து அகண்ட பாரதத்துக்காக பாடுபடுற மாதிரி அவர் நெட்டன்யாகு அகன்ற இஸ்ரேல், ஹெர்ஸ் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. அதுக்காக அமெரிக்கா உதவியை பெற்றுக்கொண்டு தான் செய்கிறாங்க. அமெரிக்கா அதை ஆதரிக்குது. ஏற்கனவே இதே ட்ரம்ப் போன முறை பதவி காலத்தில் இருந்தபோது அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலத்தில் போய் திறந்தார். ஏன் ஜெருசலத்தில் திறக்கிறார்னா, இந்த இஸ்ரேலுக்கும் பாலத்தீனர்களுக்குமான முரண்பாடுகளில் ஒன்று ஜெருசலம் யாருக்கு என்பது. அப்போ ஜெருசலத்தில் தலைநகரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இஸ்ரேலுடைய நெடுங்கால ஆசை. இந்த ஐநாவோ
பன்னாட்டு சமுதாயமோ அதை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தபோது இவர் போய் திறந்தது மட்டுமல்ல, பாலத்தீனர்கள் அவங்களுடைய தனி அரசுங்கிற நோக்கத்தை கைவிட்டுட்டோம், அவங்களுக்கு வேணுங்கிற பண உதவியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய அந்த ஜெருசலத்தின் மீதான ஆசைக்கு அவர் தூபமிட்டார். எனவே மேற்கு கரையை முழுமையாக இஸ்ரேல் கைப்பற்றி கொள்வது, அண்டை நாடுகளில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை முழுமையாக இணைத்து கொள்வது, இது எல்லா நோக்கங்களும் எதுக்கு இருக்குன்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற நோக்கங்கள்லாம் அமெரிக்காவுக்கும் இருக்குது. அமெரிக்கா உடந்தையாக இருக்குது. எந்த அளவுக்கு போனாங்கன்னா காசா முனையை மீட்டு அதை ஒரு உல்லாச ஸ்தலமாக மாற்றுவது, மக்கள்லாம் வெளியே போயிடுங்க, பக்கத்தில் எகிப்துக்கோ வேறு நாடுகளுக்கோ போயிடுங்கன்னு ட்ரம்ப் பேசினார். இப்போ இது எல்லா நோக்கங்களும் இதுக்குள்ளே இணைந்து இருக்குது. அவ்வளவுதான். பலஸ்தீனர்களுக்கு நாடு இல்லாமல் செய்யணும், அவங்களுடைய நாட்டை பறித்து கொள்ளணும், ஈரானை பணிய வைக்கணும், மற்ற அரபு நாடுகளை பணிய வைக்கணும், சீனத்தை தனிமைப்படுத்தணும். இவ்வளவு நோக்கங்களையும் வைத்து தான் இந்த போரை நடத்துகிறாங்க. இப்போ 2015 அப்போ அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஒபாமா அவர்கள் அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. 2018 அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபராக வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒப்பந்தம் சரியில்லை அப்படின்னு வெளியில் வராது. இதற்கான காரணம் என்ன? இதிலிருந்து தான் தொடங்குதா இல்லை இதற்கு முன்பிலிருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான பகை வந்து நடந்து கொண்டு தான் இருக்குதா? அதாவது முசாதிக் இருந்த காலத்திலேருந்து இது பிரச்சனை இருக்குது. அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி இருந்துச்சு, அது வீழ்த்தப்பட்டுச்சு. 79 இஸ்லாமிய புரட்சி நடந்துச்சு. இஸ்லாமிய புரட்சி என்பது இப்போ இருக்கிற காமேனிக்கு முன்னர் கோமேனின்னு ஒருத்தர் இருந்தார், அயோத்தல்லா கோமேனி. அவர் ஷா மன்னனுக்கு எதிரான புரட்சி நடைபெறுகிற காலத்தில் பாரிஸ் நகரத்தில் இருந்து கொண்டு அவர் இயங்கி கொண்டிருந்தார். ஈரானில் ஷா மன்னன் முழுக்க ஷா பெஹலாவின்னு சொல்லுவாங்க. அவர் அமெரிக்காவுக்கான முனைப்பான ஆதரவாளர். அவருக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. அந்த புரட்சிக்கு தான் இஸ்லாமிய புரட்சின்னு பேர். அந்த புரட்சியை நடத்திய படை தான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ். இப்பயும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய புரட்சி காவலர்கள்னு சொல்லி. அப்போ அந்த புரட்சி நடைபெறுகிற காலத்தில் கொமேனி பாரிஸ்லேருந்து டெஹ்ரான் வருவதற்கான விமானத்தில் ஏறினார். அவர் ஏறி அந்த விமானம் வான் பரப்புக்கு செல்வதற்கு முன்னரே ஷா டெஹ்ரானில் ஒரு விமானம் ஏறி அமெரிக்காவுக்கு பறந்துட்டார். அவ்வளவு தூரம் அந்த புரட்சி என்பது அந்த நாட்டை புரட்டி போட்டுச்சு. அந்த புரட்சி நடந்ததற்கு பிறகு அமெரிக்கா அந்த புரட்சியை குலைப்பதற்கு, ஈரானை பணிய வைப்பதற்கு பல முயற்சிகள் செய்தும் எந்த முயற்சிக்கும் அவர்கள் இரையாகலை. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் 10 ஆண்டு போர் நடந்துச்சு. 2 தரப்பும் அமெரிக்கா ஆயுதம் விட்டுருச்சு. அதுலேயும் அவங்க பணியலை. அமெரிக்க தூதரகத்தில் இருந்தவர்களை எல்லாம் அவங்க பிணை கைதிகளை பிடிச்சு வச்சுருந்தாங்க. இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்து ஈரான் என்ற அந்த தேசத்தினுடைய ஒரு பண்பு அடிப்படையாக என்னன்னா அமெரிக்க வல்லரசை எதிர்ப்பது, 2வது பாலத்தீனத்தை ஆதரிப்பது. இப்போ இவங்க வந்து ஷியாக்கள், சுன்னி பிரிவினர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா பாலத்தீனர்கள் பெரும்பாலும் இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்க, இவங்க ஷியாக்கள். ஆனால் ஷியா இந்த பிரிவு வந்து அவங்கள பாதிக்கலை. இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் அவங்க ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ அதே பிரிவை சேர்ந்த சவுதி அரேபியா ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரகசியமாக அவனோட உறவு வைத்து கொண்டு, இஸ்ரேலோட உறவு வைத்து கொண்டு முடிந்தால் கைவிடுறதுக்கு தான் எப்பயுமே தயாராக இருக்காங்க. அதுதான் வந்து இஸ்ரேல் ஈரானை ஒழித்து கட்டுற பகை என்பது ரொம்ப பழசு. திடீர்னு பகை மூண்டதுக்கான காரணம் அப்ப 79 அந்த அமெரிக்க ஆதரவு ஆட்சியை வீழ்த்தினார்கள் என்பதுதான். பகலாவியினுடைய ஆட்சியை, பகலாவி அரச வம்சத்தினுடைய ஆட்சியை அவங்க வீழ்த்தினாங்கிறதுனா, அதுக்கு பிறகு அவங்க வந்து ருஷ்யாவோட நட்பாக இருக்கிறாங்க, சீனாவோட நட்பாக இருக்கிறாங்க. தன்னளவிலேயே ஒரு வலிமையான அரசு. ஈரான் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு அரசு. ஒரு பக்கம் பாரசீக வளைகுடா இருக்குது. அவங்க அந்த ஹோர்முஸ் நீரிணை என்று ஒன்று இருக்குது, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்ஸ். நம்ம இங்கே பாக்கு நீரிணைன்னு சொல்கிறோம்ல, ஜலசந்தி, அந்த நீரிணை வழியாகத்தான் இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து போகக்கூடிய எண்ணெய் கப்பல்களெல்லாம் போகணும். எல்லாத்துக்கும் அதுதான் வழி. இந்த ஹோர்முஸ் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கு. இவங்க நினைச்சாங்கன்னா உலக வர்த்தகத்தில் ஒரு பெரும்பகுதியை முடக்கிட முடியும். அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா பயன்படுத்த முடியலங்கிறது இப்போ ஒரு காரணம் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் இந்த கமேனி அவர்கள் உயிரிழந்ததை
ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளாதார சரிவு அங்கே அதிகமாக இருக்கு. போராட்டக்காரர்கள்லாம் வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போராட்ட களத்தில் கூட கிட்டத்தட்ட 5000 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் சொல்லிச்சு. இப்போ இதை எப்படி பார்க்குறாங்க அங்கே இருக்காங்க? அதாங்க, ஈரான் மக்களுக்கும் ஈரானிய அரசுக்குமான பல முரண்பாடுகள் இருக்கு. ஈரானுக்குள் பல அரசியல் சக்திகள் இருக்கு. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் மற்றவங்களும் போட்டி போடுறாங்க. அதில் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்தல் பற்றியெல்லாம் யாரும் ஒரு முறைகேடு என்ற குற்றச்சாட்டெல்லாம் சொன்னதில்லை. அதுபோல் பெண்ணுரிமைக்கான போராட்டங்கள் நடக்குது, எல்லாமே உண்மை. ஆனால் அவங்களுக்குள்ள எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் எத்தனை ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற காலத்திலேயே கமேனிக்கு ஆதரவான மக்கள் போராட்டங்களும் நடந்துச்சு. அங்கேயே அவங்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதை தவிர வந்து இஸ்ரேல் பெருமளவுக்கு ஊடுருவி இருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய அந்த உளவு அமைப்பினுடைய ஊடுருவல் இல்லைன்னா இப்படி துல்லியமாக அந்த கொலையெல்லாம் செஞ்சுருக்க முடியாது. அதனால் வேண்டியது எல்லாம் உண்டு. ஆனால் ஈரானிய மக்கள் இதற்காக வேண்டி அமெரிக்காவின் உதவியை நாடுவதோ அமெரிக்கா செய்கிற கொலைகளை ஆதரிப்பதோ ஒருபோதும் நடக்காது. கொமேனிக்கு அல்லது ஆளுகிற கட்சிகளுக்கு, ஆளுகிற தலைவர்களுக்கு எதிரானவர்கள் கூட இந்த போர் தொடர்பான விஷயத்தில் அவங்க அரசின் பக்கம்தான் நிற்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக இப்போ உச்சபட்ச தலைவராக யார் அங்கே வருவா ஈரானில்? இல்லை, அவங்க இப்போ ஒரு குழு இருக்குது. அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த குழு கூடி அடுத்தவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தற்காலிகமாக அந்த அவர் குடும்பத்தில் அவருடைய பையனை வந்து இப்போதைக்கு அந்த பொறுப்பேற்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா குடும்பமும் கொலை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடத்துல எப்படின்னா, ஒரு இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. கொமேனி அதில் இருக்கிறாரு, அந்த நாட்டோட அதிபர் இருக்கிறாரு, முன்னாள் அதிபர் இருக்கிறாரு, எல்லோரும் குடும்பங்களோடு வந்து ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இவருடைய மருமகளெல்லாம் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த குழந்தைகள் 2-3 வகுப்பறைகளில் இருந்த எல்லா பெண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் அமெரிக்கா ஒன்றும் வருத்தப்படலாம் இல்லை, அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. அதெல்லாம் நடக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப மோசமான ஆபத்தான நிலைமை. இதில் நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டியது இதில் இந்தியாவோட பங்கு என்னங்கிறது தான். இப்போ ஒரு மோடி அங்கே போனார், இந்தியா வந்து தாய் நாடு, இஸ்ரேல் வந்து தந்தையர் நாடு, யாருக்கு தாய் யாருக்கு தந்தை யாரு புள்ள பேசுகிறாரு. இந்த உலகத்திலேயே நமக்கு வந்து யூதர்களுக்கு எதிர்ப்பு இல்லாத ஒரே ஒரு நாடு இந்தியா தான் அவர் இவரை பாராட்டுறாரு. ஆனால் யூதர்களே இதை ஏற்றுக்கொள்றதில்ல. யூதர்கள் தொடர்ந்து அவங்களுடைய உலக அளவில் பலரும் பல நாடுகளில் பேட்டிகள் கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க. அவர்கள் செய்யும் குற்றங்களுக்கு எங்களை பொறுப்பாக்காதீர்கள், நெட்டன்யாகு செய்கிற குற்றம் யூதர்களுக்கும் எதிரானதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்த இப்போ தற்காலிகமாக ஏற்பட்டுக்கிற பிரச்சனை மட்டுமல்ல இது. இஸ்ரேல் பக்கம் தாங்கள் நிற்பதாக காட்டிக் கொள்ளுவதற்கு இந்திய அரசுகள் பயந்த ஒரு காலம் இருந்துச்சு. இந்திய சீன எல்லை போரின் போது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டுச்சு. இஸ்ரேல் ஆயுதங்கள் கொடுக்க முன் வந்துச்சு, அமெரிக்கா சொல்லி நாங்கள் வாங்கிக்கிறோன்னார். ஆனால் நேரு ஒரு வேண்டுகோள் வச்சார், கப்பலில் வந்து கொடி பறக்காமல் கொண்டுட்டு வாங்கன்னார். இது இஸ்ரேலிய கொடியோட ஒரு ஆயுதம் வந்து எங்களுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு கெட்ட பேர், உலகத்தில் உள்நாட்டிலையும் மக்கள்கிட்ட கெட்ட பேருன்னு சொல்லி அவங்க அப்படி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க வெட்கப்பட்ட பயந்த காரணம்லாம் உண்டு. வாஜ்பாய் காலத்துலேயும் இந்த உறவெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு வெளிப்படையாக காட்டிக்காமல் இந்த பக்கமும் போவாங்க, அந்த பக்கமும் போவாங்க, பாலஸ்தீன தலைவர்களையும் கட்டி பிடிச்சிக்குவாங்க, இதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ வந்து வெளிப்படையாக இது காரணம் என்னென்னா, 2022 ஒரு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கினாங்க. இந்த குவாடுன்னு பேர். குவாடுன்னா குவாட்ரிலேட்ரல் டயலாக்னு பேர். 4 தரப்புகளுக்கு இடையிலான உரையாடல். இங்கே ஒரு குவாடு இருக்குது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் இங்கே ஒரு குவாடு வச்சுருக்காங்க. இது சீனாவை எதிர்த்து நிற்கிறதுக்கான பேருக்கு தான் வந்து உரையாடல், வர்த்தக ஒத்துழைப்பு, சூழலியல் பாதுகாப்பு, நலவாழ்வு, நல்ல பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் கூட்டு இராணுவ பயிற்சி எடுப்பாங்க, கூட்டு கடற்படை பயிற்சியில் எடுப்பாங்க. உண்மையிலே இராணுவ ஒப்பந்தம் தான். இராணுவ ஒப்பந்தங்கிறத சொல்லாமல் இதை செய்வாங்க. அங்கே என்னன்னு சொன்னால் I2U2 குவாடு, இதுக்கு பேர் வந்து மிடில் ஈஸ்டர்ன் குவாடு அல்லது வெஸ்ட் ஏஷியன் குவாடுன்னு பேர்.
இதில் பார்த்தீங்கன்னா I2 அப்படின்னா இந்தியா இஸ்ரேல் 2, ஓகே. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஏன் இப்போ துபாய் மேலே இவ்வளோ தாக்குதல் நடக்குதுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் வந்து இஸ்ரேலுக்கு முக்கியமான கூட்டாளி அரபு நாடுகளுக்குள்ள. மற்றவன்லாம் பயந்து பயந்து செய்கிறான், இவன் தான் எல்லா இடமும் கொடுத்துருக்குறான். வெறும் வணிகத்துக்காக காசுக்காக இவங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அங்கே எல்லாத்துலேயும் அந்த நாடுகளில் பூரா பஹ்ரைன், காத்தர், சவுதி, இந்த நாடுகளில் பூரா அமெரிக்க தளங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் அமெரிக்கா அவங்கள தாக்குனா இவங்க திருப்பி தாக்காமல் எப்படி இருப்பாங்க? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு. இதில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இவர் அங்கே போனார், அங்கே போயிட்டு வர்றாரு. இதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் நம்ம அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசணும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் இஸ்ரேலுக்கு போங்க, நீங்கள் அங்கே போய் இவருக்காக பேசுங்கெல்லாம் சொல்லி இவருக்கு வந்து ஆலோசனை சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால் நம்ம எல்லோருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. அந்த இவங்க வந்து நாளைக்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கலாம். இது வரைக்கும் அதை கூட செய்யலை, கண்டனம் தெரிவிக்கலை, இரங்கல் தெரிவிக்கலை. போற நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இது யார் வேணாலும் சொல்லலாம். தெருவில் 2 பேர் அடிச்சுக்கிட்டுனா நம்ம ரோட்டில் போனால் கூட எப்போ சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் நிலைப்பாடு வேணாம். தெளிவாக ஒரு நாட்டின் தலைவரை கொலை செய்திருக்கிற அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு கொலையை இந்தியா கண்டிக்கிறதா இல்லையா? இப்போ அதுக்கு எதிராக என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் யார் பக்கம் நீங்கள் நிற்க போகிறீங்க? ஈரான்லேருந்து என்ன வாங்குறாங்க? ஈரான்லேருந்தும் இவங்க எரிபொருள் வாங்குறாங்க. ரஷ்யாவிலேருந்து வாங்கின மாதிரி ஈரான்லேருந்தும் வாங்குறாங்க. ஆனால் இப்போ இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஈரானிடமிருந்து எங்களுக்கு எண்ணெய் வரல அப்படின்னா நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலிடமிருந்து அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க. இதில் எந்த பக்கம் வந்து இப்போ நிற்கும் இந்தியா? இல்லை, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்களுக்கு முதல்ல ஒன்று இருந்துச்சு, நான் முந்தி கூட பேசியிருக்கேன். பகவத்கீதையில் நீங்கள் உங்களுக்கு நன்மைக்கேற்ப ஒரு நிலைப்பாடு எடுங்கன்னு சொன்னாங்க. பகவத்கீதையினுடைய சாரம் என்ன? நீ உடன் பிறந்தவனாக இருக்கலாம், நெருங்கிய உறவினனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆதிக்க நலனுக்காக கொலை செய்ய தயங்கக்கூடாதுங்கிறது தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. ஜெய்சங்கர் இதை சொன்னார். எங்களுடைய அயலுறவு கொள்கை பகவத்கீதை அடிப்படையில் வகுக்கப்படுகிறதுன்னே சொன்னார். அதனால தான் நாங்கள் ருஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிக்குவோம், ருஷ்யா செய்கிற குற்றங்களை நாங்கள் கண்டிக்க மாட்டோம், போரை எதிர்க்க மாட்டோம்லாம் சொன்னார் உங்களுக்கு. இப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது அமெரிக்காவுக்கும் 2க்கும் அந்த விலாங்கு மீன் அணுகுமுறையை கையாண்டாங்க. உங்களுக்கு ஒன்றுக்கு தலையை காமிக்கிறது, ஒன்றுக்கு வாழை காமிக்கிறதுனா ரொம்ப நாளைக்கு இது நிலைக்காதுங்கிறது தெரியும். ட்ரம்ப் வந்த பிறகு, இப்போ 2வது தரம் வந்த பிறகு இந்த கதையெல்லாம் விடாதீங்க, நீங்கள் முதல்ல வந்து ருஷ்யாக்கிட்ட எண்ணெய் வாங்குறது. ஏன் ருஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்கினேன்? ருஷ்யாக்கிட்டேருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கியதால் நமக்கு இங்கே டீசல் விலை குறைஞ்சிச்சா? நமக்கு இங்கே பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சா? நமக்கு இங்கே சமையல் எரிவாயு விலை குறைஞ்சிச்சா? எதுவுமே இல்லை. இது கூடிக்கொண்டே தான் முடியும். அப்போ குறைந்த விலைக்கு வாங்கினது என்ன பண்ணாங்க? அதானியினுடைய எண்ணெய் நிறுவனத்துக்கு, அம்பானியினுடைய ரிலையன்ஸுக்கு விற்பனை பண்ணாங்க. அந்த குருடாயில வாங்கி சுத்திகரித்து இவங்க என்ன பண்ணுறாங்க? இதே ஐரோப்பிய நாடுகள், எந்த ஐரோப்பிய நாடுகள் ருஷ்யாவிட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு தடைக்கு உட்பட்டுருக்கிறாங்களோ அந்த நாடுகளை விற்று சம்பாதிக்கிறாங்க. இதுக்காக தான் இவங்களை கொழுக்க வைக்கிறதுக்காக தான், எஜமானர்களை கொழுக்க வைப்பதற்கு தான் இந்த கொள்கை. இது வெளி உலகத்துக்கு சொன்னது அமெரிக்கா. ஆமாம், அவங்க வந்து இதை நிறுத்துன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணா, உனக்கு 25% தீர்வையை நான் 25 தான் அபராத தீர்வை, 25 நான் 50 ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் நிறுத்திடுறோம் சாமின்ட்டாரு மோடி. நிறுத்திடுறோன்னு சொன்னது மட்டுமல்ல, அந்த அவங்களுக்கு இடையில் ஒரு கடித பரிமாற்றம் நடந்திருக்கு. இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ட்ரம்ப் வந்து அந்த நாட்டினுடைய காமர்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு உத்தரவு போடுறார். உண்மையிலேயே ருஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டதா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டும். அவங்க இதை மீறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் மீண்டும் அந்த 25% அபராத தீர்வையை சேர்த்து போடுவேன். இப்போ 25% தீர்வை. அப்போ என்னாச்சு? திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படுது, ஒரு பெரிய பொருளியல் நெருக்கடி. இப்போ பாருங்க, இந்த போர் சில நாள் நீடித்தால் போதும், இங்கே பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவாங்க. டீசல் விலை உயர்ந்தால் என்ன ஆகும்? ஊருக்கு ஊர் சரக்கு கொண்டு போகிற லாரிக்கான கட்டணம் உயரும். அந்த கட்டணம் உயர்ந்தால் என்ன ஆகும்? நம்ம பயன்படுத்தக்கூடிய நுகர்வு பண்டங்கள் அனைத்தினுடைய விலையும் உயரும். இப்போ இந்த போர்னால் நம்ம எல்லோருக்கும் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கு மிக முக்கியமான பொறுப்பு மோடியினுடைய இந்த கொள்கைகள்.
ஒருவேளை இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவா இந்தியா நின்னுச்சு, நாங்க எண்ணெய் வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னா, ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவை வந்து எப்படி அணுகுவாங்க? அவங்க எண்ணெய் வந்து கொடுப்பாங்களா? அதாவதுங்க இப்போ அவங்க வந்து இந்த எண்ணெய்ங்கிறது அமெரிக்காவிலேருந்து வரல, திருட்டு எண்ணெய். இது வெனிசுவேலாவில் திருடினதை இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருட்டு பொருளை எடுத்து திருடனுக்கு விற்கிறது. இது எல்லாமே அயோக்கியத்தனம். இது வெனிசுவேலா நாளைக்கு வந்து அமெரிக்கா வெளியே தள்ளிடுச்சு, இல்லை அமெரிக்காவிலேயே ஒரு கொள்கை மாற்றம் ஏற்பட்டு இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க, இது அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு சட்டப்படி அதிகாரம் கிடையாது, பிரசிடெண்ட்டுக்கு இன்னொரு நாட்டினுடைய எண்ணெயை எடுத்து விற்கிறதுக்கோ, நான் தான் ஐ எம் கோயிங் டு ரன் வெனிசுவேலாங்கிறார். நான் வந்து ஏதோ சினிமா கொட்டகை நடத்துகிற மாதிரி நான் தான் இனிமேல் வெனிசுவேலாவை நடத்துவேன், எல்லாம் என்கிட்ட வாங்கங்கிறார். இதெல்லாம் நின்று போச்சுன்னா நமக்கு தான் பெரிய பாதிப்பு. அவன் கொடுக்கல, இப்போ வெனிசுவேலாவில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். மற்ற நாடுகளுக்கும் அதான் சொல்கிறான், வெனிசுவேலாவிலேருந்து கொடுக்குறேன், நீ சீனாக்கிட்டேருந்து வாங்காத, ருஷ்யாக்கிட்டேருந்து வாங்காத, வெனிசுவேலாக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு எனக்கு டாலர் கொடு, அந்த இன்னொரு நாட்டு நாணயத்தை கூட கொடுக்க முடியாது. இதுதான் இப்போ நிலைமை. இது என்ன புத்தின்லாம் ஒன்றும் தெரியாத பாப்பாவா பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு? அவங்க சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறாங்க, அவங்க திருப்பி அடிப்பாங்க. நமக்கு இருக்கிற பயம் என்னன்னா, இது பொருளியல் போட்டியாக அரசுதந்திர களத்தில் நடக்கிற போட்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம், என்ன செய்யலாங்கிறத பற்றி பேசலாம். இது போராக மாறுமானால் இந்த எல்லா வல்லரசுகளும் அணு ஆயுத வல்லரசுகள். ஏன்னா எப்படியும் ஒரு போர் தொடங்கியாச்சுன்னா, நம்ம கடந்த காலத்தில் என்ன பார்த்தோம்னா, ஒரு போர் தொடங்கும், கொஞ்ச நாள் கழிச்சு நின்று போகும், போரில் தோல்வி வெற்றியெல்லாம் வரும். இப்போ ஈரான் ஈராக் போர் 10 வருஷம் நீடிச்சிச்சு ரெண்டு நாடுகளுக்கும். இப்போ என்ன ஆகுது, உக்ரைன் மீது புதின் போர் தொடுத்தார், நிற்கவே இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பாலத்தீனம் காசாவின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துச்சு. இன்றைக்கும் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியிருப்புகள், யூத குடியிருப்புகளை அமைச்சிருக்கு. நினைத்தால் சிரியா மீது குண்டு போடுது, நினைத்தால் அண்டை நாடுகள் ஜோர்டான்லாம் வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு, ஈரான் மீது கொண்டு போய் இந்த குண்டுமழை பொழிவதற்கு இந்த அரபு நாடுகளுடைய வான்பரப்புகளை எல்லாம் அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க. சவுதி அரேபியாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது, ஜோர்டானுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இந்த அமெரிக்க ஆதரவு நாடுகளை பூரா அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இதனுடைய விளைவு என்ன வரும், எல்லாரும் போருக்குள் இழுத்து விடப்படுறாங்க. எல்லாரும் போருக்குள் இழுத்து விடப்பட்டால் அந்தந்த நாடு எல்லாம் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் எண்ணெயினுடைய உற்பத்தியை குறைப்பாங்க, எண்ணெயினுடைய விலையை வந்து உயர்த்துவாங்க. உலக அளவில் ஒரு பெரிய பொருளியல் நெருக்கடி உருவாகும். தப்பித்தவறி ஒரு அணு ஆயுத பயன்பாடுன்னு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அழிவு ஏற்படும். இந்த தன்மை அடியோடு மாறி போகும். உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது உங்களுக்கு. இப்போ இவங்க மோடிக்கோ நெட்டன்யாகுவுக்கோ அல்லது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புக்கோ இதை பற்றி கவலையே இல்லை. உலகமே அழிந்தாலும் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த நிலை இருக்காது. ஏற்கனவே ட்ரம்ப்பு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதுனுடைய அடையாளம் தான் நியூயார்க்கில் ஒரு மேயர் பதவிக்கான தேர்தலில் ட்ரம்ப்பினுடைய கட்சி வேட்பாளர் 3வது இடத்துக்கு வர்றார். முதலிடத்துக்கு வெற்றி பெற ஒரு வெள்ளைக்காரர் கூட இல்லை, ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜொரான் முர்தானிங்கிறவர். அவர் நம்ம இந்த ஃபயர் படம் எடுத்தாங்கல்ல மீரா நாயர், அவங்க பையன், அவங்க கணவர் வந்து ஒரு இஸ்லாமியர். பொழுது அவர் தன்னை இஸ்லாமியர், நான் ஜனநாயக சோசியலிஸ்ட்டு, நான் பாலத்தீன விடுதலையை ஆதரிக்கிறேன், இஸ்ரேலின் இனக்கொலைக்கு அமெரிக்கா உடந்தையாக செல்வதை எதிர்க்கிறேன்னு சொல்லி நியூயார்க்கில் வெள்ளையர்கள் அதிகம் கருப்பர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு நகரத்தில் அவர் வெற்றி பெற அதிகாரத்துக்கு வர்றார் உங்களுக்கு. அதனால் ட்ரம்ப்புக்கான பதவி வந்து ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கு. அவர் கட்சிக்காரங்களே அவரை எதிர்க்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த மாற்றங்கள்லாம் எப்படி ஏறுது. நமக்குள்ள கவலை, இந்தியா போய் நம்மக்கிட்ட வரி வாங்கி நடத்தப்படுகிற அரசு நம்ம தலையில் எல்லா வரியையும் உயர்த்தி, நம் தலையில் விலைவாசிகள் எல்லாம் உயர்த்தி, நம்ம கொடுக்குற செல்வம் எல்லாம் இந்த இன்னொரு நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுப்பதற்கும் அழிவை ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுது. இதை எதுக்கிற பொறுப்பு நமக்கு கூடுதலாக இருக்கு. இப்போ பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஜான் பெர்கிஸ் அவர்கள் என்ன சொல்வார், அமெரிக்கா வந்து எந்தெந்த நாட்டில் வந்து இயற்கை வளங்கள்லாம் அதிகமாக இருக்கோ அதை வந்து குள்ளநரி போல போயிட்டு அந்த வளங்களை நாங்கள் வந்து அபகரிச்சுட்டு வருவோம் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா அதே போல தான் அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து சூறையாட ஆரம்பிக்குமா? அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா செயல்படுவதற்கு இப்படி பயப்படணும்னா, அமெரிக்காவினுடைய அடிவயிற்றின் கீழ் இருக்கிற கியூபா பயப்பட வேண்டாமா?
மத்திய அமெரிக்க நாடுகள் பயப்பட வேண்டாமா? மெக்சிகோ, சிலே, தென் அமெரிக்க நாடுகள், கொலம்பியா, இதே வெனிசுவேலாவோடு சேர்ந்து பொலிவேரியன் கண்ட்ரீஸ்னு 5 நாடுகள் இருக்கு. பொலிவர் தலைமையில் விடுதலை பெற்ற நாடுகள். இந்த நாடுகள்லாம் பயப்பட வேண்டாமா? இப்போ பயந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? அப்புறம் என்ன அவன் வந்து எப்படி கொள்ளையடிச்சு விடுவான்? அப்போ ஒருவேளை இவரை மதுரோவை பிடிச்சிட்டு போன மாதிரி மோடியை பிடிச்சிட்டு போயிடுவானோ? அதுக்காக மோடி பயப்படுறாரோ? அதுக்காக அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணுமா? ஒரு சின்னஞ்சிறு வியட்நாம் எத்தனை ஆண்டுகள் அமெரிக்காவை எதிர்த்து போட்டியிட்டு போரிட்டு வெற்றி பெற்றது. ஏன் முடியாது? நிச்சயமாக முடியும். அது தவிர நமக்கு வேறு வழி இல்லை, எதிர்த்து தான் ஆகணும். இது சரியில்லை, மோடியால் முடியல, என்னால் அமெரிக்காவை எதிர்க்க முடியாதுன்னா போய்டு, வேற யாராவது வந்து செய்யட்டும். மோடி பதவி விலக வேண்டியது தான். இறுதியான கேள்விங்க ஐயா, இப்போ ஈழம் சம்பந்தமாக வந்து போர் நடக்கும்போது இலங்கைக்கு ஆதரவாக தான் வந்து ஈரான் வந்து செயல்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அதான் நம்ம இப்போ அந்த முரண்பாடுகள் என்பது உலகத்தில் பல தரப்பில் இருக்குது. ஒவ்வொரு போரில் ஒருத்தர் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இலங்கைக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டது, பாகிஸ்தான் செயல்பட்டது, எல்லாரை விட மேலே இந்தியா செயல்பட்டதே. இந்தியா செயல்பட்டதை நம்ம மறந்துடக்கூடாதுல. அவன் செயல்பட்டான், இவன் செயல்பட்டான்லாம் சொல்லிட்டு. என்னிடம் ஒரு முறை ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ரங்கராஜ் பாண்டே ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து சீனா ஆயுதம் கொடுக்கறது மாதிரி நம்ம இந்தியாவும் ஆயுதம் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நம்ம கொடுக்கலன்னா சீனா கொடுத்துருவான் இல்லையா, அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், சீனா கொடுத்தா அது வந்து கொலை செய்யாது, இந்தியா கொடுத்தா அது அகிம்சை குண்டு, சீனா கொடுத்தா கொலை குண்டா? நம்ம கொடுத்தாலும் அவன் கொடுத்தாலும் அது போர்க்கருவி தானே அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், ஒன்று செய்யுங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பரிந்துரை செய்யுங்க. என்னன்னா, இலங்கைக்கு கொடுக்குற மாதிரியே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவை ஆயுதம் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் சீனா கிட்ட வாங்க வேண்டியதில்லை, அமெரிக்காட்ட வாங்க வேண்டியதில்லை. அப்போ அவர் சொன்னார், திருப்பி சொன்னார், அது எப்படிங்க, பாகிஸ்தான் நமக்கு பகை நாடாச்சே அப்படின்னார். நான் சொன்னேன், ஓ பாகிஸ்தான் நமக்கு பகை நாடுங்கிறீங்க. ஏன் பகை நாடுன்னு சொன்னால், அதுக்கு வந்து நம்ம மக்கள் மீது தாக்குதல் தொடுக்குது, நமக்கெல்லாம் அதனால் ஆபத்து இருக்குது. எனவே பாகிஸ்தானுக்கு, எங்களுக்கு தமிழர்களுக்கு இலங்கை மீது குண்டு போட்ட விமானங்களை பாகிஸ்தான் கொடுத்தது, விமானம் ஓட்டுறதுக்கு ஆள் கொடுத்தது, ஆயுதம் கொடுத்துச்சு. எனவே பாகிஸ்தான் தமிழர்களுக்கு பகை நாடு. இதே வேலைகளை செய்ததால் இந்தியா பகை நாடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன அந்த தொலைக்காட்சியில் விவாதத்துக்கே கூட மாட்டாங்க இல்லையா? நீங்கள் இந்தியானா நம்ம நாடுன்னு எடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து தான் வர்ற சிக்கலே. இந்தியா இதே தானே செய்து. ஈரான் செஞ்சது தப்பு, குற்றம், அதை பற்றி மாற்று கருத்து இல்லை. அதை வைத்து கொண்டு ஈரானை அமெரிக்கா அழிக்கும்போது நம்ம வேடிக்கை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ கியூபா வந்து நமக்கு அவங்க ஒன்றும் இலங்கைக்கு ஆயுதம்லாம் கொடுக்கல, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தொடர்ந்து இலங்கைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இலங்கைக்கு, அதாவது கியூபாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்து அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமெரிக்க அறிஞர், எழுத்தாளர் ராட்னோவருங்கிறவர் கியூபாவினுடைய அதிகாரபூர்வமான கிராண்ட்மா பத்திரிகையில் காஸ்ட்ரோவின் நிலைப்பாடு தவறு என்று கட்டுரை எழுதினார். அதை அனுமதிச்சாங்க. ராஜபக்ஷே போய் இவரோட காஸ்ட்ரோவோட நின்று படம் எடுத்து கொள்ளும் போது அதை எல்லாரும் கண்டிச்சாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ரோன்னு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அந்த புத்தகம்லாம் கூட வெளியிட்டோம். நாங்கள் அந்த காரணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கியூபா அமைப்பையே நாங்கள் கலைச்சிட்டோம். எப்படி வந்து கியூபா இந்த நிலைப்பாடு எடுத்ததுனால கலைச்சிட்டோம். ஆனால் இப்போ கியூபாவை முற்றுகையிட்டு அவர் சொல்கிறாரு, நான் நட்பு முறையில் கியூபாவையும் எடுத்துக்க தயாராக இருக்கிறேன், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று சொல்கிறாரு பாருங்க. நம்ம இப்போ கியூபா வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்துச்சு, எனவே ட்ரம்ப் வந்து கியூபாவை எடுத்துக்கிட்டோம் என்று நம்ம விட்டுருவோமா? இல்லை. சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படணும், அதான் இங்கே முக்கியம். முரண்பாடுகளை சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு தான் தீர்க்கணும். சர்வதேச சட்டங்களை பற்றியோ, ஐக்கிய நாடுகள் அமைப்பை பற்றியோ, ஐநா பாதுகாப்பு மன்றத்தை பற்றியோ, ஐநா பொதுப்பேரவை பற்றியோ, கடந்த காலத்தில் ஐநா இயற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்களை பற்றியோ
எந்த கவலையும் படாமல் தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற முறையில் ஒரு வல்லரசு நடந்து கொள்ளுகிற போது நம்ம வேறு எந்த முரண்பாட்டை பற்றியும் கவலைப்படாமல், எந்த வரலாற்றை பற்றியும் கவலைப்படாமல் அதை எதிர்க்கணும், கண்டிக்கணும், அதை எதிர்த்து நிற்கணும். அதுதான் முக்கியம். ஆனா கியூபா போன்ற நாடே வந்து வல்லரசு நாடுகளை வந்து எதிர்க்க முடியாம அந்த நிர்பந்தத்துக்கு தானே தள்ளப்பட்டது. அதனாலதான் ஈழத்துக்கு ஆதரிக்காம இலங்கைக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு. அவங்களுக்கு அந்த நிர்பந்தம்லாம் எதுவும் இல்லை. அவங்களுடைய புரிதல் தவறு. என்னன்னு நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன். அவங்க லத்தீன் அமெரிக்கா நாடுகளில், அதாவது மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா அல்லது அமெரிக்காவை ஒட்டி இருக்கிற கரீபியன் நாடுகளில் முழுவதும் இந்த கியூப புரட்சிக்கு பிறகு 59 கியூப புரட்சி, அந்த பேட்டிஸ்டா ஆட்சியை வீழ்த்துறாங்க. பல நாடுகளில் இடதுசாரிகள் தலைமையிலான புரட்சிகள் அமெரிக்க வல்லரசுக்கு எதிராக நடத்தப்பட்டுச்சு. சரி. அந்த நேரங்களில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, அந்தந்த நாடுகளில் பிரிவினை கேட்கிற ஆற்றல்களை ஊக்கப்படுத்தி ஆயுதம் கொடுத்தாங்க. உதாரணமாக நிக்காரகுவாவில் ஒரு புரட்சி நடந்துச்சு. நிக்காரகுவா புரட்சியை ஒழிப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கான்ட்ராஸ்ன்னு ஒரு குழுவை உருவாக்கி அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து, தேர்தலில் இப்போ வெனிசுவேலாவில் பார்த்தோம், தேர்தலில் அவங்களை ஏற்று நிற்கிறவங்களுக்கு காசு கொடுத்து, ஊக்கம் கொடுத்து, பல்வேறு மக்களிடம் ஒரு எதிர்ப்பலையை உருவாக்குவது, இந்த வேலைகள் பூரா செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கருத்து என்ன வந்துச்சுன்னா, இந்த புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்த அரசுகளை வீழ்த்துவதற்கு வல்லரசு என்ன செய்யுதுன்னா, அதற்கு எதிரான சக்திகளை, பிரிவினை சக்திகள், பிளவு சக்திகளை ஊக்கம் கொடுக்குது. எனவே இந்த நாடுகளில் மாற்றம் ஒன்றுபட்ட நாடுகளில் வரணும். அதுக்குள்ளே யாராவது பிரிவினை கேட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு வல்லரசினுடைய சூழ்ச்சி அடங்கி இருக்குது. எனவே அந்த சீர்குலைவை, பிரிவினையை ஆதரிக்கக்கூடாது என்ற ஒரு பொது நிலைப்பாட்டை கியூபா மேற்கொண்டாங்க. இந்த பொது நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவங்க இலங்கை பிரச்சனையை அணுகினாங்க. ஏன்னா சீனா, ருஷ்யா அந்த நாடுகளும் அதே நிலைப்பாடு தானே எடுத்தாங்க. என்ன காரணம்னா, அந்த ஒன்றா இருக்கக்கூடிய உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் 57, 60, 2 ஆண்டுகளில் அறிக்கைகள் போட்டாங்க. அந்த அறிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2ஆம் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய புதிய உலக நிலைமை, அதுக்கு பேர் நியூ எபோக்னு பேர், புதிய யுகம், புதிய சகாப்தம்னு பேர். இந்த புதிய சகாப்தத்தில் ஒரு பக்கம் ஏகாதிபத்தியம், இன்னொரு பக்கம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகள். இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகளில் அவங்க யாரையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா, இந்த புதிதாக விடுதலை பெற்ற நாடுகள், அது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், வேறு எத்தனையோ நாடுகள், இது மாதிரி வந்த நாடுகள், ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள், இதை பூரா ஒன்றா சேர்த்து பார்த்தாங்க. இந்த நாடுகளுக்குள் அந்த அரசுகளை நம்ம ஆதரிப்பதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இந்த நிலைப்பாட்டினுடைய விளைவு தான் இந்த எல்லா நாடுகளையுமே அந்த மாதிரி ஒரு நிலை, அதைத்தான் கியூபா பிரதிபலித்தாங்க. அது தவறு என்பது வேறு, நம்ம அதை சுட்டி காட்டுறோம், நம்ம அதுக்காக அவங்களுக்கு எழுதுகிறோம், எத்தனையோ பண்ணுறோம். ஆனால் என்ன இல்லைன்னா, அவங்க ஏகாதிபத்திய நிர்பந்தத்தினால் அப்படி செஞ்சாங்க, அவங்க சொந்த நலனுக்காக செஞ்சாங்க என்பதெல்லாம் சரியில்லை. சரிங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.